மிருதம் என்றால் மரணம், அமிர்தம் என்றால் மரணமற்ற நிலை என்று பொருள் வரும். அதனால் அமிர்தத்தால் உருவான அமிர்தகடேஸ்வரர் ஆயுள் பலம் தருவார் என்பதால் சதாபிஷேகம், சஷ்டியபூர்த்தி திருமணங்கள் ஏற்ற இத்தலம் சிறப்பு வாய்ந்த தலமாக அமைந்துள்ளது. இந்திரனோட தாயார் தினமும் மேலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு இறைவனையும் பிற தெய்வங்களையும் வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அப்போது இந்திரன் தன் தாயோட கடமையை எளிதாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த திருத்தலத்தில் இருக்கிற இறைவனையும் மற்ற தெய்வங்களையும் அழகிய தேரில் வைத்து எடுத்து செல்ல முற்பட்டாங்க. அதனால கோபம் கொண்ட அந்த தலத்தில் உள்ள விநாயகர் என்ன பண்ணுறாரு, இந்திரனோட ஆணவத்தை அடக்க விஸ்வரூபம் எடுத்த விநாயகர் அந்த தேரை தன் கால் கட்ட விரலால் ஒரு அழுத்த தேர் கல்லாய் மாறிவிட்டது. கோயில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது தேரில் இருக்கிற மாதிரியே தான் கோயிலோட அமைப்புமே இருக்கும். இப்படி அமிர்தகடேஸ்வரரையும் பிற தெய்வங்களையும் தன் இடத்திற்கு அனுமதி இல்லாமல் எடுத்து செல்ல முற்பட்ட இந்திரனுக்கு சாபம் ஏற்பட்டது. இதனால் தன் தவறை உணர்ந்த இந்திரன் விநாயக பெருமானிடமும் சிவபெருமானிடமும் மன்னிப்பு கேட்டு 1000 முறை சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அந்த லிங்கம்தான் பாபஹரேஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. பாபஹரேஸ்வர லிங்கத்தை இந்திரன் இன்று வரை தினமும் வழிபட்டு வருவதாக அங்கு நம்பப்பட்டு வருகின்றது. இங்கு அங்காரகன் எனப்படும் செவ்வாய் வழிபட்ட ஸ்தலம் என்பதால் இங்கு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபட்டால் செவ்வாய் தோஷ நிவர்த்தி அடையும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பாக முருகப்பெருமான் தனது தாயாரை வணங்கி அவரிடமிருந்து வில் ஆயுதத்தை பெறுகின்றார். இதனால் இங்குள்ள உற்சவமூர்த்தி வில்லேந்திய வேலவர் என்று அழைக்கப்படுகின்றார். இப்படி பல சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இருப்பதால் தான் மாணிக்கவாசகர் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் என்று பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.